அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் அஜ்லத்து மினஷ் ஷைத்தான். அவசரம் என்பது ஷைத்தானில் நின்றும் உள்ளது என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் 5 விஷயங்களில் நாம் அவசரப்படுத்த வேண்டும். முதலாவது விஷயம் என்னென்று சொன்னால், ஒருவர் மரணித்து விட்டால் அவரை அடக்கம் செய்வதில் அவசரம் காட்ட வேண்டும், ரொம்ப தாமதிக்கக்கூடாது. இரண்டாவது விஷயம், வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் அவர்களை உபசரிக்க வேண்டும், அவர்களுக்கு விருந்தளிக்க வேண்டும், அவசரமாக செய்ய வேண்டும். மூன்றாவது, ஒரு பெண்ணுக்கு திருமண வயதை அடைந்து விட்டால் ரொம்ப தாமதமாக காலம் கடத்தாமல் சீக்கிரமாக திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். நாலாவது விஷயம், நாம் கடன் பட்டு விட்டால் அந்த கடனை வேகமாக அவசரமாக அந்த கடனை திருப்பி கொடுத்து விட வேண்டும். ஐந்தாவது விடயம் என்னவென்று சொன்னால், நாம் பாவம் செய்துவிட்டால் அவசரமாக தௌபா செய்து கொள்ள வேண்டும். இந்த 5 விஷயங்களையும் நாம் அவசரமாக செய்ய வேண்டும், இதில் அவசரம் காட்ட வேண்டும். அதே போன்று தொழுகைக்கு நேரமாகிவிட்டால், இப்போ 5 விஷயங்கள் சொல்லப்பட்டது இருந்தாலும் ஹில்யத்துல் அவுலியா என்ற கிதாபில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. தொழுகைக்கு நேரமாகிவிட்டால், தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் கலாவாக்கி விடாமல் அவசரமாக செய்து கொள்ள வேண்டும். இது போன்று இன்னும் எத்தனை விடயங்கள் இருக்கிறது. இருந்தாலும் ஹில்யத்துல் அவுலியா என்ற கிதாபிலிருந்து 5 விடயங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். அதே போல் முக்கியமான ஒரு விஷயம், ஒருவர் மணந்து விட்டால், அவரை கஃன் செய்து விட்டால் அவரை சீக்கிரமாக அடக்கம் செய்வதற்கு கொண்டு போக வேண்டும். மையத்து வீட்டுக்கு முன்னால் வச்சுக்கொண்டு பயாம் பண்ணுற வேலையெல்லாம் செய்யக்கூடாது. பயாம் பண்ணுற கூடாது என்று சொல்ல வரல. அடக்கம் அவருக்கு கஃன் செய்து விட்டால் அங்கே நிப்பாட்டி இங்கே நிப்பாட்டி பயாம் பண்ணுறதெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடாது. அவரை சீக்கிரமாக கொண்டு போய் அடக்கம் செய்து விட வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த மையத்தை தாமதமாக்குகின்ற பட்சத்தில் அந்த மையத்திலிருந்து ஏதாவது நஜீசுகள் வெளியானால் தாமதமாக்கிய அத்தனை பேரும் அந்த பாவத்தை சுமந்து கொள்ள வேண்டி வரும். எனவே எந்த காரணம் கொண்டும், பயானா இருக்கட்டும், வேறு எதுவாக இருக்கட்டும், எதை கொண்டும் தாமதப்படுத்த வேண்டாம். மையத்தை அடக்கின பிற வேணுமென்றால் நீங்கள் என்ன வேணுமென்றால் பயான் பண்ணுங்கள், எவ்வளோ நேரம் வேணுமோ பண்ணிக்கோங்க. ஏன்னா மையத்து வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் அவசரமாக போக வேண்டிய தேவையுடையவர்களாக கூட இருக்கலாம். மற்றவர்களுடைய நிலைமையை கருதி சீக்கிரமாக அடக்கம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தனை பேருக்கும் ரஹ்மத்து